ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக பயிற்சி வழங்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு சார்பில் 7/3/2025 அன்னைக்கு தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளை கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்வலர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இயங்கும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காலாஞ்சப்பட்டி கிராமம் இருக்குது பாருங்க, அங்கே இருக்க கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையத்தில் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் 200 பேருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு சார்பில் இந்த 4 வகையான கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்போ புதுசாக பார்த்தோம் ஒரு போட்டித் தேர்வு மையம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே உங்களுக்கு ஸோ ஃப்ரீ கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்தமாரி ஒரு போட்டித் தேர்வு மையங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. விரைவில் உங்கள் டிஸ்ட்ரிக்கும் வரலாம். இப்போதைக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டும் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஸோ திண்டுக்கல்னால் பக்கத்தில் இருக்க எல்லா மாவட்டத்திற்கும் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணி படிக்க பாருங்கள். அந்த மாவட்டம் மட்டும் கிடையாது, எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான ஃப்ரீ கோச்சிங் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, மேற்படி போட்டித் தேர்வுகளை கலந்து கொள்ளும் ஆர்வலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு இணைய வழியாக விண்ணப்பங்கள் பெற்று புதிதாக சேர்க்கை நடைபெற உள்ளது. பயிற்சி வகுப்புகள் முற்பகல் 10 மணி முதல் 1 மணி வரை 6 மாத காலம் வாராந்திர வேலை நாட்களை நடைபெறுவது. ஸோ காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு வீக்லி நடைபெறும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 6 மாதத்துக்கு உங்களுக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி 1/1/2025 நிலவரப்படி 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த கோச்சிங் கிளாஸ் அப்போ உங்களுக்கு உணவு மற்றும் தங்க வசதிகள் இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தா ஃபுட்டும் அக்கமடேஷனும் இல்லை, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. பயிற்சியில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மைய இணையதளம் இருக்குது பாருங்கள், CECC.in வாயிலாக 11/3/2025 முதல் 25/3/2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க 11/3லேருந்து 25/3 வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். கூடுதல் விவரங்களை மேற்குறிப்பிட்ட வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களை எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இனவாரியான இடங்களுக்கு ஏற்ப தேர்வர்கள் தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு பார்த்தா யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட்டை வெளியிடுவோம். ஏப்ரல் மாதம் முதல் நீங்கள் போயிட்டு கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ ரிசர்வேஷன் படி 200 வேகன்சி, ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸாக எவ்வளோ வேகன்சின்னு பிரியும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் உங்களுக்கு ஜாயின் ஆகுது, அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு தான் 11ஆம் தேதி அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட் தாங்க. இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே கொடுத்துருப்பாங்க லிங்க்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை பார்த்தா புதுசாக க்ரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஎன்பிசி கோச்சிங்காக இருக்கட்டும், ரயில்வேக்கான கோச்சிங்காக இருக்கட்டும், பேங்கிங்கான கோச்சிங்காக இருக்கட்டும், எஸ்எஸ்சிக்கான கோச்சிங், இந்த மாதிரி பல வகையான கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ பண்ண பாருங்கள். கோச்சிங் மற்றும் எக்ஸாம் என்னென்ன அப்படின்றத வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி குரூப் 4, டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட கோச்சிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிஎஸ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசு. அதேமாரி பார்த்தா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அது எல்லாமே உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாஸஸ் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நல்லா சொல்லிக் கொடுப்போம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணும். வீக்லி பார்த்தா உங்களுக்கு மாடல் டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போட்டித் தேர்வுக்கு தயாரானவர்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இலவசமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதேமாரி அட்மிஷன் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. 11ஆம் தேதி உங்களுக்கான இந்த வெப்சைட் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதிலே ஓப்பன் ஆகும். வாட்ஸ் நியூ இந்த பேஜில் உங்களுக்கான லிங்க்கை கொடுப்பாங்க, அல்லது டேஷ்போர்டில் மேலே ஃப்ளாஷ் நியூஸில் கொடுப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கோச்சிங்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் அடிக்கடி வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும்.
ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.